வெல்கம் டு சித்ரா சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டில் நம்ம சமைக்க டிலே ஆனால் இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதை செஞ்சு அனுப்பலாம். ஹோட்டலுக்கு நம்ம போனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இதில் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாம். சாதம் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன், வடித்து இதே மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, பன்னீர் 50 கிராம், நீலவாக்கில் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம், முட்டைகோஸ் 20 கிராம், கேரட் 20 கிராம், பீன்ஸ் 20 கிராம், கிரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 5 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ நம்ம பன்னீரோட மிளகாத்தூள், உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இதை கொஞ்சம் புரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க இது செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கிறோம்ல பன்னீர், உப்பு காரம் எல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஓரளவு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண கெட்டி ஆகிடும் பன்னீர். போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வடை சட்டியை கழுவி எடுத்துடலாம். இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். மாதிரி வதக்கிக்கணும். அப்புறம் வெங்காயம், பன்னீர்லேருந்து நம்மளுக்கு நிறைய புரத சத்து இருக்குது. சக்கரவாதிக்காரங்க ரெகுலராக நம்ம இதை எடுத்துட்டோம்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையணும். பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் இது ரொம்ப வலுவை கொடுக்கும். இது வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸு ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். கையில் வச்சுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் காய் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். முட்டைக்கோசு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். அடுத்தது பீன்ஸ், ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். காய் நம்ம ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஒரு 60% வெந்தால் போதும். கொலைய வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் சாப்பிடும்போது கொஞ்சம் காய் நறுக்குற இருந்தால் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. காய், கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. போதும். இந்த டயத்தில் நம்ம
சாதம் போட்டுக்கலாம். கலர் கழுவிடலாம். இந்த பன்னீர்லேருந்து விட்டமின் B12 நிறையா இருக்குது. இந்த மூளைக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம். எங்கள் பேரெல்லாம் ஹோட்டலுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனால் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் பாட்டின்னு சொல்லுவான். வேறு வாங்கி சாப்பிட்லாண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃப்ரைட் ரைஸு. அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஒரு கலர் கட்டிட்டோம். இப்போ வந்து க்ரீன் சில்லி சாஸ் போட்டு ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கோம், சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்து வச்சுருக்காங்க, அது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம போட்டுட்டு வைக்கலாம். அப்புறம் ஒரு கலர் விட்டுடலாம். இந்த வாசனை பார்த்து பக்கத்து வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. என்ன பாட்டி செய்கிறீங்க, புதுசாக வாசனை வருதுன்னுட்டு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் தான் பாப்பா நான். அவங்க சாப்பிட ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம பன்னீர் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் கடையிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்காவாக வந்திருக்கு. பார்க்க போத இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம விட்டமின் B12 இருக்கிறதுனால மூளைக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்காது. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.